நிறுவன தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டாங்க. தனக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த எல்லாரையும் கொண்டு வந்தார். அவரை திமுக இருந்து விலக்கணும்னு மிக கடுமையாக விமர்சித்தவர்கள் நாவல நெடுஞ்செழியன், ராஜாராம், மாதவன், பாவு சண்முகர், ராகவானந்தம் இவங்க எல்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அவர்களை அரவணைத்து அவங்களுக்கு கட்சியில பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்குறாருங்க. தனக்கு இருந்த பொதுச் செயலாளர் பொறுப்பையே நாவலருக்கு, பாவுசாவுக்கு, ராகவானந்தத்துக்கு கொடுக்கிறார். அவர்கள் அமைச்சரவையில சேர்க்கிறார். தன்னை எதிர்த்து கட்சிகள் நடத்தின எஸ் சி சோமசுந்தரத்தை வந்து வாங்கன்னு அரவணைத்து கொண்டு போறார். செல்வி ஜெயலலிதா அவர்களும் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த நால்வரணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சிதர அதிமுக யாரெல்லாம் முன்னணியினர் விலகி சென்றார்களோ அவர்களெல்லாம் மறுபடியும் வரவழைத்து அரவணைத்து அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு கடுமையாக தன்னை விமர்சித்தார்களோ அவர்கள் எல்லாம். அப்ப இருவரும் அந்த ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, தொண்டர்களின் 100% ஆதரவை பெற்ற அந்த இருவரும் தலைவர்கள் எடுத்த முடிவு இருக்குல்ல, அதுல 1% கூட நீங்க எடுக்கலையே. என்ன உங்களுக்கு பிரச்சனை?